அதிக கோபக்காரர்களிடம் பழகிப் பாருங்கள். கோபத்தில் எது கிடைத்தாலும் வீசி எறிய எல்லோராலும் முடியும். ஆனால் அந்த கோபத்தையே வீசி எறிய ஒரு சிலரால் தான் முடியும். கோபமும் புயலும் ஒரே மாதிரிதான். அடங்கின பிறகுதான் தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று. வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்குத்தான் வழி தேடும். ஆனால் அடக்கி வைக்கப்பட்ட கோபங்கள் பழிக்கு பழிவாங்கதான் வழி தேடும். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டுவிடாதீர்கள். அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறாது. சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுபவர்கள் முன்கோபக்காரர்கள் என்று இல்லை. சிறு ஏமாற்றங்களை கூட தாங்க முடியாமலும் சில நிதர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாததன் வெளிப்பாடே கோபமாக. அதிகம் கோபப்படுவர்களிடம் பழகிப் பார்த்தால் தெரியும். அவர்களுக்கு பொய் சொல்ல தெரியமால் மனதில் பட்டதை பேசிவிடுவார்கள். ஏமாற்றுக்காரர்களாக இருக்க மாட்டார்கள். ஏமாற்றத்தை தாங்க முடியாதவர்களாக இருப்பார்கள். உண்மையில் 100% கள்ளம் கபடமில்லாத நல்லவர்களாக இருப்பார்கள். ஆனால் பிறர் பார்வையில் கெட்டவர்களாக இருப்பார்கள். உண்மையில் தப்பாக இருப்பவர்களுக்கு கோபம் பொய்யாக வரும். உண்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் திமிராக வரும். கோபம் கூட ஒரு அன்புதான். புரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். புரியாதவர்கள் விலகிவிடுவார்கள். நேர்மையானவர்களுக்கு கோபம் அதிகமாக வரும். பொறுமையானவர்களுக்கு இரக்கம் அதிகமாக வரும்.